ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கேமர் ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெத்து பார்க், அதாவது நம்ம டெத்து பார்க் 2ல் ஃபைனல் பார்ட்டு. இதோட கேம் இந்த டெத்து பார்க் 2 முடிச்சிடுவோம். இதுக்கடுத்து நீங்கள் வேறு எந்த கேம் சொன்னாலும் நான் போடுறேன் ரெடி காய்ஸ். மறக்காங்க லைக் பண்ணிக்காங்க, ஷேர் பண்ணிக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக சேவ் பண்ணதுக்குள்ள போவோம். லாஸ்ட்டாக நம்ம அந்த வண்டிக்கிட்ட சேவ் பண்ணியிருந்தாங்க காய்ஸ், அதில் போவோம். இந்த வண்டி எனக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு அடுத்து நம்ம டெத்து பார்க்கு கிட்டே தான் இருக்குது. இது வேறு வருது, போவோம். கரெக்டாக இங்கிட்டா இந்த பாதையிலேயே இப்படியே போவாங்க. டெத்து பார்க் இருக்குது கைஸ். நம்ம எக்ஸலண்ட் எண்டிங் பண்ணுறதுக்கு 3 டவர் ஆக்டிவேட் பண்ணோம். அந்த டவர்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு லொக்கேஷன் 1-2 காமிக்கிறேன். மொத்தத்தை காமிச்சா டைம் ரொம்ப இழுத்துரும். வந்தாச்சு டெத்து பார்க்கு. எக்ஸாமினேட் என்ட்ரன்ஸ் டு டெத்து பார்க். என்ட்ரன்ஸை செக் பண்ணுமா? இது என்னமோ இருக்குது, இருங்க இதை பார்ப்போம். என்ன கீயை போட முடியலையே, கீயே இல்லையோ. இந்த லாக்ஸ் கேனட் ப்ரோக் லுக் வி நீட் சம்திங் ஆக்சஸ் ஃப்ரம் த மிலிட்ரி. அதாவது இந்த லாக் ஓப்பன் பண்ணால் மிலிட்ரி பேஸ்க்குள்ளே போய் ஆகணுமா? ஆடா பாவிங்களா. சார் மெட்டல் கட்டுறோம், எடுத்தாச்சு. என்னமோ வருது. ஆடா இந்த பலூன் வரையா? ஐயோ, இப்போ க்ளவுனும் வருவானோ? பலூன் இருந்தாலே க்ளவுனும் வரும். எக்ஸாமினேட் என்ட்ரன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஃபாலோ த ரெட் பலூன். எங்கே என்ன போவோமா? போவோம், பயமாகவும் இருக்குது. இது வேற சுட்டு அடிப்போமே. கையில் MP5 இருக்குடா, அழுத்திடுவேன். கரெக்டாக போவோம். போ நீ போய் என்ன இவ்வளோ பொறுமையாக போகிற? சரி, இது என்ன வருது? இது அடிப்போம். எங்கே வா, கரெக்டாக அடி. சாவு. ஐயோ, பலூன் எங்கடா? நான் நினைக்க கரெக்டாக இருந்தால் அந்த நம்ம வரவில்லை நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுல, அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இருங்க கைஸ், இப்போ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் நிறைய தேவைப்படுது. அந்த அங்கிட்ட இருக்குது பலூன். எங்கே இந்த நெருப்பு வழியாக போக முடியாது, செக் பண்ணி பார்ப்போமா? டூ ஹாட் கேன் கோ ஹார்டு. ரொம்ப சுடுதான். இதுங்க வேறு சுற்றுதே. சுடுவோமா வேணாமா? வேணாம், அதுங்க பாட்டுக்கு போகட்டும். ஃபயர் ஓஸ் இதை எடுத்துக்கிட்டாச்சு. இதில் தண்ணி வராது. இந்த இப்போ இதிலே வருமே. இட் சீன்ஸ் தேர் இஸ் நோ வாட்டர். இந்த நம்ம பைப்பில் கனெக்ட் பண்ண, இது பைப்பாக செப்டிக் டேங்கா, இதில் கனெக்ட் பண்ணி விட்டுறணும். இதில் இப்போ கரெக்டான ப்ரெஷர் வைக்கணும் கைஸ். இருங்க கரெக்டாக அமைக்கி பார்ப்போம். வரலையே, அமர்ந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தப்பாக இது இப்போ வந்துருச்சு. அப்பாடி. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த தண்ணியை வச்சு இந்த நெருப்பை அணைச்சிட்டு நம்ம அங்கிட்டு போகணும். இப்போ இந்த டெத்து பார்க் 2 1 2 முடிச்சாச்சு. நீங்கள் அடுத்து வேறு எந்த கேம் போடலாம் நீங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள் கைஸ், யாராக இருந்தாலும். இப்போ எங்கே இந்த பலூனு? என்ன இப்போ மட்டும் ஸ்பீடாக போகுது பலூனு? பாடு இதுங்க வேறு 2 இருக்கே. கொல்லு. இது ஒன்று வேறு இருக்குது, இதையும் கொல்லுவோமா? கொல்லு. இருங்க, இதை ஆடு பார்த்து ஃபில் பண்ணிக்குவோம். இங்கே ஃபில் பண்ணியாச்சு. என்ன? ஏய் நான் வரேன்னு அதுக்குள்ளே நீ எப்படி போன? இதை வச்சு கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கட்டை வச்சு இங்கே இதுக்குள்ளே போவோம். என்ன இது? என்னது? ஃபேர்லேண்ட் சிட்டி சூவேஜ். ஆனால் நம்ம காவாக்குள்ளே வந்துட்டோமா? ஆனால் இந்த காவான்னு சொன்னாங்க, ஒரு காவாவையும் காணோம். சிட்டி சூவேஜ். சரி போவோம். கேட் டு த மிலிட்ரி பேஸ் என்ட்ரன்ஸ் டு ஃபைண்ட் த கீ டு பார்க். என்ன ரெட் பலூனு? சரி அமுக்கும். கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருச்சு. இப்போ இது ஓப்பன் ஆயிடுச்சு டோரு. ஐயோ, இவனா சார்லி வேற யாரையும் கேட்குறான். ஐயோ நினச்சேன் ரெட் பலூன் இருக்கிறப்ப. இப்போ எங்கே நம்ம இப்போ என்னது இந்த க்ளோனோட ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகணும். இந்த இருக்கான் லெவலில் பார்க்கல. போயிருப்பேன் அவன்கிட்டே போய் தான் வந்திருக்கேன்னு சொல்லி ஆடு தானா தலையை கொடுக்குறாப்புல கொடுத்துருப்பேன். அங்கே என்னமோ லைட் எரியுது. என்ன அது? யாரும் வரல. சுற்றிடுவோம். எங்கிட்ட இருந்து அடுத்து போகணுமே.
வேறு எங்கே இருக்குது டோரு? டோரா அந்த மாதிரி நாபு தான் இருக்கும். அதை சுற்றி விட்டு பார்ப்போம். இதானா அது? இல்லை, இது சுற்றி விட்டது ஆல்ரெடி. இங்கே ஒன்று இருக்குது, இதையும் ஓப்பன் பண்ணிக்கோ. வேறு அந்த சவுண்டு ஹெவியாக கேட்குது. இங்கிட்டு போவோம். எங்கிட்ட அவனை ஆளையும் காணோம். இங்கே இது அது இல்லை. கைஸ், இந்த இப்போ வரைக்கும் நான் நிறைய கேம்ஸ் முடிச்சிருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ். இதானா? இதே தான். சுற்றி விட்டு ஓடிடணும். ஏன்னா இப்போ எங்கே? ஐயோ, எதுக்கு வரானே? என்னை பிடிக்கிறதுனே வரானே. டே க்ளவுனு, ஐயே அவன்கிட்டே போய் வாண்டாட மாட்டேங்கிட்டேன். டே வேணாண்டா வராடா. தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஆளை காணோம். இங்கே இப்போ இந்த டோர் திறந்து விட்டாச்சுல, போய் பார்ப்போம். போகுது. ஐயோ, என்ன பூட்டுது? உட்காந்து போ. ஐயோ, அப்போ நான் நினைக்கிற கரெக்டாக இருந்தால் சுற்றி விட்டு விருன்னு வந்துடணும் போல. ஆத்தாடி ஆத்தா, நல்ல கேமுடா. ஏண்டா சுற்றுனது அப்படியே நிற்காதா? சுற்றிக்கிட்டே இருக்கணுமா? இப்போ விறுன்னு போயிடுவோம். எதுக்கு எந்த என்ன டெத்து இருக்கா? என்ன க்ளவுன் வந்துடக்கூடாது. போடுறா. அப்பாடி, வந்துரு. அப்பா தப்பிச்சோண்டா. என்ன சொல்கிறான்? நீ ஓடிக்கோ, ஆனால் உன்னால் பதுங்க முடியாது. நான் உன்னோட தங்கச்சியை போய் நான் வச்சு விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சிரிக்கிறான். டேய், என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறான். என் தங்கச்சி எதுக்கிட்ட அவன் பிள்ளைக்கிற? எங்கே இதுக்குள்ளே வந்தாச்சு. இது இப்போ என்னது? என்னமோ இன்னும் இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ என்னது? க்ளவுன் ட்ராப் எஸ்கேப் முடிஞ்சிச்சான். ஓவர் கம் த வாட்டர் டேங்க். ஓகே, இதை முதல்ல செவரை போட்டுக்குவோம். தண்ணி வர வச்சுக்குவோம். வேறு எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்படியே இங்கிட்டு பலகை வந்திருக்குமே. அதில் வந்திருக்கு. அப்படியே போவோம். ஃபைண்ட் த வே டு ஓவர் கம். இந்த பலூனை இப்போ கொடுத்தோம்னா நார்மல் வேர்ல்டுக்கு வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த புல்லட் ஊறப்பட்டதுக்கு எடுத்து வச்சுக்குவோம். 1 2 என்னது பிஸ்டல் ஆமாம், ஷார்ட் கன் ஆமாம் தான் கிடச்சிருக்கு. சரி, எங்கே இப்போ அடுத்து? இது ரைஃபிள் ஆமாம் வேறு. இது என்னமோ இருக்குது, என்னன்னு தெரியல. சரி போவோம் நம்ம இங்கிட்டு. இங்கே அச்சு இதான சாக்கடை? ஐயப்பா, விளைஞ்சிரும்டா சாக்கடைக்குள்ளே. யாரா நீ சாக்கடைக்குள்ளே இருக்க கண்டராய் மான்ஸ்டரு. பார்க்க ஒருத்தனும் ஒரு ரகமாக இருக்கானே. எப்படி இவங்களை கொள்வது? போப்போம் எல்லாம். நானே போய் வாண்டோட தலையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வேறு எங்கிட்டு வழி? வழியே தெரியல. டீப் தேர். ஐஸ், நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் திரும்பவும். ஐஸ், நான் வந்துட்டேன். ரொம்ப நேரமாக சுற்றினேங்க ஐஸ். இதுக்குள்ளேயே ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. இது என்ன? வா. ஐயோ, சுடுதேன். கடிக்கா சாவு. ஆமாம், அவ்வளோதான். இந்த பார்ட்லேயே நம்ம கேம் முடிச்சிடலாங்க. இந்த பார்ட்லேயே கேம் முடித்தாலும் உண்டு. இந்த சேவ் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு சேவ் போட்டு வச்சுக்குவோம். திடீர்னு செத்துட்டேன்னா வேறு என்னமா ஏதாச்சுன்னா பிளாக் ஸ்க்ரீன் ஆகிட்டு வேறு வருது. ஆமாம், ஸ்ட்ரைட்டாக எல்லாம் மிலிட்ரி பேஸ் பங்கரா அது நம்ம போட்டிருக்கு. ப்ரெஸ்ஸு 3 அமுக்கணுமா? அமுக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப் லெஃப்ட்னா 1 தானே? 1. ஓகே, 2 ஸ்டெப் டவுனு அதை ப்ரெஸ் பண்ணலாம். அப்போ 7 தான் நினைக்கிறேன். ஆமாம், 7 தான். 7 அமுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரெஸ்ஸு ஸ்டெப் அப்பா, ஸ்டெப்பு ரைட்டில் ப்ளஸ்ஸு எப்பனா 8. ஸ்டெப் அப்பு ப்ரெஸ்ஸு 5. இவ்வளோதான், டன்னு. மொத்தம் பாஸ்வேர்டே ஒரு மாதிரி குழப்படி பண்ணுது. எங்கே இதை முடிச்சு? எங்கே? ஓப்பன் த டோர் இந்த மிலிட்ரி பேஸ். ஃபைண்ட் த கீ டு பார்க்.
ஆப்ஷன் எல்லாம் வருதா சொன்னேன் கைஸ் அந்த எக்ஸலண்ட் எண்டிங். ஆனால் அது எக்ஸலண்ட் எண்டிங்னு வராது, குட் எண்டிங் தான் வரும் நம்மளுக்கு. அது முடிச்சோன்னா கொஞ்சம் நல்லது. ஆமாம் இருங்க, இப்போ போவோம் ஸ்ட்ரெயிட்டாக. என்ன வருது? ஐயே யாரா இது? டே மலமாடு பார்க்க 3 வாயை விரிச்சு வச்சுக்கிட்டு வரானே. ஓடிரும். ஐயோ இந்த இருக்கு. ஓடுறோம் தப்பிச்சிட்றா, கைப்பில்ல நிற்காம ஓடிரு. இங்கிட்டு ஐயே இந்த டோர் வேறு க்ளோஸ் ஆகாதா? வருதா சவுண்டு கேட்குது. இந்த டோருக்குள்ளே போயிடுவோம். நல்ல வேலை வந்ததுக்கு ஒரு 2 புல்லட்டு கிடைக்குது. வெளியே நிற்கிது போல, சவுண்டு நல்லா கேட்குது. போவோமா வேணாமா? போவோம். ஐயோ இந்த வாயை பொழந்துக்கிட்டு இருக்கு. சுடு. ஓப்போடி பிக்கப் த பிஸ்டலாமா ஒன்று. அதோட தடிமாடு, மலை மாடு, தடிமாடு எல்லா மாடும் கலந்தாப்புல இருக்குது. மண்டையில் பாரு கொம்பு மாதிரி இருக்குது. சேவ் இருக்கா? நான் சேவ் பண்ணிடுவோமா? சேவ் பண்ணிக்குவோம், சேஃப்டி தான். எங்கே இப்போ அடுத்து எங்கே இதில் நான் அந்த ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் கைஸ் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஏக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்தேன். ஒன்றுமே ஒரே மெடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த இருக்குது. இந்த இதாங்க இந்த பார்க்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ எடுத்தாச்சு. இந்த அவனே சொல்கிறான் பாருங்க, இதுதான் நம்ம பார்க்கை ஓப்பன் பண்ண போகிறோம் இதை வச்சுன்னு. ஃபைண்ட் த கீ டு த பார்க் கேட். என்னது? மல்டி டைமென்ஷனல் ரைஃபிள். அடேங்கப்பா தரமாக இருக்கே கன்று. மல்டி டைமென்ஷனல் பாரியா வெறித்தனமாக இருக்குது கன்று. அதாவது இப்போ இந்த கன்று என்ன பண்ணணுன்னா, நம்ம அந்த ட்ரீம் வேர்ல்டு போகிறோம்ல, அங்கே எந்த கன்னுமே இல்லாமல் இருந்துச்சு கைஸ். இந்த கன்னை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபினிட்டி புல்லட்டு வேறு. ஆத்தாடி பவராக இருக்குமா? பார்ப்போம். ரைஃபிள் ஆமாம் 6 கிடச்சிருக்கு. இங்கே இது என்ன எடுக்க முடியல. ஷார்ட் கன்னா இந்த ஒன்றுக்கு கிடச்சிரு. பரவாயில்ல, 1 நாள் பரவாயில்ல. பிஸ்டல் ஆமாம் 1 என்னமோ லெட்டர் எழுதியிருக்கு, ஒன்றும் புரியலை போங்கடா. ஆமாம் காஃபின் கைஸ் இருந்தால் அந்த எதுக்க இருக்க ரூமை ஓப்பன் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ரொம்ப பெருசு கைஸ் இருந்தால் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கு ரொம்ப பாஸ்வேர்டு பெருசு கைஸ், ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு கோடை டீகோட் பண்ணி எடுக்கணும். சைடில் ஒட்டி கோடு மாதிரி இருக்கும். அதான் ரொம்ப கடுப்பாகும் கைஸ். அதான் நான் ஸ்கிப் பண்ணேன். அதுக்கு நான் 1/2 மணி நேரம் ஆச்சு. இங்கே சேவ் போட்டுருவோம் சும்மா. சேவ் பண்ணியாச்சு. இப்போ எங்கே என்ன ஆகுது? ஒன்றும் இல்லை. இப்போ எங்கே இங்கேருந்து தப்பிக்கணும். இப்போ இங்கேருந்து தப்பிக்கிறது தான் நம்ம வேலை. எங்கே என்னமோ பார்த்தேனே, பிஸ்டலாமோவா? எடு அதான் நான் என்னமோ விட்டுட்டு போகிறாரு இப்போ டக்குன்னு தோணுச்சுன்னு பார்த்தேன். இதை இப்போ எடுத்தேன் பாருங்க கைஸ். முதல்ல அந்த ஒரு டிரான்ஸ்மிட்டர் அதை வச்சு தாங்க கைஸ் இப்போ என்னது நம்ம இதே பண்ணணும். கரெக்டாக நான் வேணால் டவர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இப்போ இருங்க நான் மேலே போவேன். கரெக்டாக மேலே ஏறி என்ன இது ஏதோ லைட்டாக சின்ன பக்காச்சு கைஸ். அதான் இது சுற்றி விட்டு மேலே ஏறி பார்ப்போம். மேலே ஏறியாச்சு கைஸ். இப்போ வரைக்கும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். சப்ஸ்கிரைப் கொஞ்சம் மறக்காம பண்ணுங்க. சப்போர்ட் வேணுங்க கைஸ். அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு என்னது போய் ரீச் ஆகும். இப்போ எங்கே நம்ம எங்கே போகணும்? இருங்க ஒரு நிமிஷம். இந்த பிளாக் கலரில் மேலே நீட்டிக்கிட்டு இருக்குங்க பாருங்க கைஸ், அது பேர் தான் டவர், டிஃபென்ஸ் டவர். இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க கைஸ். கைஸ் நான் உங்கள்கிட்ட காமிக்கணுமேனு கேட்காதான் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன். இந்த சிம்பிள் அமைக்கணும்னா ஆக்டிவேட்டு. இப்போ இதே மாதிரி தான் கைஸ். நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஒன்று பண்ணுறேன். டெத்து பார்க்குள்ளே ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு நான் என்னது காமிக்கிறேன். என்னாச்சு? அந்த கண்டினியூ பண்ணிட்டாச்சு. ஏன்னா அங்கே நான் ரொம்ப நேரம் சுற்றுறாப்புல இருந்துச்சு. அதுதான் இந்த சாவி எதுக்குள்ளே போட்டோன்னா ஓப்பன் ஆயிரும். எங்கே இந்த டெத்து பார்க் ஒன்றும் இல்லை பார்த்த மாதிரியே இருக்கே இடம். டெத்து பார்க் ஆமாங்க அதே மாதிரி தான் இருக்குது. இருங்க பார்ப்போம். அதே மாதிரி கட்சின்னு இந்த டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்க. டிக்கெட் எடுத்து ட்ரெயினில் போடணும். இதே தான் எங்கே எல்லாம். ஆனால் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னடா மான்ஸ்டர் அடி சாவு. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் வரேன்.
இதுவும் ஒரு அடியில் சாவுது, அதுவும் ஒரு அடியில் சாவுது. ஆத்தாடி கன்று சரியான பவராக இருக்குது. அது மலை மாடே ஒரே இதில் செத்துருச்சு. இப்போ க்ளவுனுக்கு எவ்வளோ ஹெச்பி போகும் இதை வச்சு டெஸ்ட் பண்ணணும். இது என்ன எவ்வளோ பெருசாக இருக்குது. இது மேலே எதுவும் பண்ண முடியும். ஏய் யாரா நீ கூட. இப்போ கையில் பெரிய கன்று இருக்குது, ஏற முடியுமா? ஏற முடியலை. கையில் இது ஒன்று கத்துது. இது கண்ணே ஒரு மாதிரி இருக்கு கைஸ். ஆமாம் இந்த இவன் ஒரு அடி. இப்போ இருங்க கைஸ் அந்த என்னது. ஆனால் இடம் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. முதல் டெட் பாய் ஒன்றில் விட. இப்போ இதை டிக்கெட்டை போட்டு ஆக்டிவேட் பண்ணிடுவோம். அதே மாதிரியே இருக்குது. டிக்கெட்டை போட்டோடனே ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும். அதில் நம்ம பலகையை எடுப்போம். இதில் இந்த பலகையை நம்ம இப்போ உடச்சிக்கிட்டு போய் அந்த பாதையிலேயே நம்ம போகணும். ஆமாம் எங்கே ஏங்க கைஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கணுன்னு சொன்னீங்களே, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே தான் இருக்குது. இந்த இதில் கிளிக் போட்டு சைடில் இருக்க லிவரை ஆக்டிவேட் பண்ணும். அவ்வளோதான் முடிஞ்சு கைஸ். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இது யாராவது வேறு போங்கடா. இப்போ அவ்வளோதான் டிஃபென்ஸ் ஸ்டாரை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வேறு எதுவும் இல்லை, அந்த உடச்சி விட்டுச்சு பாருங்கள் அந்த பாதையிலேயே நம்ம போகணும். இங்கே ஒரு சேவ் இருக்குமே ஆக இருக்கா இன்னமும் டெத்து பார்க் ஒன்றில் பார்த்த மாதிரியே இருக்குது. எங்கே இந்த புல்லட்டுங்க மாட்டதுக்கும் 5 4 பிஸ்டல் ஆமோ சேவ்ங்கிறத பண்ணிடுவோமா. சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு. ஐஸ் உங்கள்கிட்ட கேட்க மறந்துட்டேன். நான் இந்த வீடியோ குவாலிட்டி பரவாயில்லையான்னு நானும் கேட்டிருந்தேன் போன வாட்டி வீடியோலேயே. இப்போ எனக்கு அந்த சொல்லிடுங்க கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி பரவாயில்லையா இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமான்னு. அதெல்லாம் போன வாட்டி கொஞ்சம் இடையிலேயே ஜூம் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரு மாதிரி இதாச்சுன்னு வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லையேன்னு. அது அந்த மாதிரி போடவா இல்லை திரும்பி இதே மாதிரி போடுவான்பாங்க. சரிங்க நம்ம கேமுக்குள்ள வருவோம். இந்த பக்கம் ஆனால் இங்கே எப்படி ட்ரெயின் போச்சு, அடைச்சிருக்கு. ஆனால் எப்படியோ ட்ரெயின் போச்சு. சரி இங்கிட்ட ஒரு பாதை இருக்குல்ல போவோம். படிக்கட்டு வருது, ஏறிடுவோம். என்ன இது என்னென்னமோ இருக்குது, இது என்னமோ கிடக்கு கியர் மாதிரி. எடுத்துருவோம். எடுத்தாச்சு. என்னடா பலூன் வருது, பலூன் வந்தாயே ஆபத்து. ஐயோ கிளிக் பண்ணுவோமா? சரி பண்ணுவோம். என்ன அப்போ நம்மளுக்கு பயமே இல்லை. என்னடா இரும்பு மாடி இவ்வளோ பெருசாக இருக்க, என்ன சொல்கிறான்? இட்ஸ் டர்ன் ஓவர் பெட்டர். நான் பண்ணுறத நீ நல்லா பண்ணிட்டேடா. நீயே உன் தங்கச்சியை கொள்றதுக்கு ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி விட்ட. நல்ல இடா பப்பின்னு சொல்கிறான். என்ன நானே கொள்றேனா? நான் இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ட்ரெயின் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. முடிஞ்சா நீ காப்பாற்றிக்கோன்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறான்? ஆமாம் இங்கே இந்த லிவர் இருக்குது. அப்போ இதை டக்குன்னு மாற்றணுமா? ஐயோ இப்போ இந்த கியரை தான் மாட்டணும். இங்கே கரெக்டாக மாட்டேன் ஒன்று. ஐயோ தப்பாக மாட்டிடக்கூடாது. மாட்டுறான் இது மாட்டி. ஆனால் அது மாட்டலையே. சரி மாட்டி பார்ப்போம். ஐயோ விட்டாலேயே. டே கரெக்டாக மாட்டுறான் கைப்புள்ள. இது மாட்டிக்கிச்சு. ஐயோ இது மாட்டலையானா? ஐயோ மண்டை காய்ச்சல் ஆக்குறாங்களுக்கு. ஐயோ எப்படி என்ன பண்ணுறது? ஐயோ கரெக்டாக மாட்டிரு. ஐயோ எங்கிட்ட எதுவும் மாட்டிக்கிச்சிடும். டக்குன்னு போய் அந்த லிவரை வேறு திருப்பி விடணும். எங்கே அந்த இருக்குது, இந்த லிவரை திருப்பி விட்டுரும். அப்பாடி ஆட்டோமேட்டிக்காக திரும்பிச்சு லிவரு. அதில் நம்ம தங்கச்சியை கொள்ள வந்த ட்ரெயின் டேர்ன் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி விட்டதுதே தேவையில்லாத வேலையை பார்த்துருக்கோம். நீ எப்பட்றா இதை பண்ண போச்சு? இப்போ என்னால் உன் வேர்ல்டுக்குள்ளே வர முடியாது. சரி பரவாயில்ல. இப்போ நான் இன்னும் இங்கே தானே இருக்கேன். உன்னைய கொன்றுறேன்னு சொல்கிறேன். அது எப்பட்றா? நான் விட்டுருவேண்ணா. நானே ஒரு ஆள் சிங்கிளாக இருக்கேன், என்னை கொல்ல பார்க்குறியாவா? பாப்பண்டா. தரமாக இருக்கியா? இப்போ இவனுக்கு நம்மளுக்கு நான் பாஸ் ஃபைட் கைஸ். அவ்வளோதான். டிஃபீட் த க்ளவுன். அடி வாங்கு. பரவாயில்ல நல்லா தான் ஹெச்பி குறையுது. கன்று சரியான பவர் தான். எங்கே ஹெட் ஷாட் வாங்கிக்கோ. இன்னொரு அடி கரெக்டாக அடிச்சிருமா? ஐயோ மண்டை மேலே தூக்கி எதாவது போடுவானே. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு.
தப்பிச்சிட்டடா க்ளவுனு. இவன் வேறு அடிக்கடி ஹெச்பியை குறைக்கிறான். ஹெச்பி ஐயோப்பா அடி வாங்கிட்டேன். ஆத்தாரி என்ன ஊறப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வருது. டே 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 நான் பாவண்டா. எல்லாம் செத்துட்டாங்க. இன்னும் ஒரே நேரத்தில் 4 பேரா? பரவாயில்லையே, தரமான கண்டுதே. இப்போ இந்த பேலன்ஸர் 2 பேர்த்தையும் கொன்றுச்சு. 3 பேர். பின்னாடி ஒன்று குட்டி பிசாசு வருது. ஐஸ் இப்போ இதுக்கு அடுத்து என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள். கமலா போடலாமா, இல்லை கிராணி போடலாமா, இல்லை ஐஸ்கிரீம் 3 போடவா, G3 போடவான்னு பாருங்க. இவன் வந்துட்டான், இவன் அடிப்போம். இவனை போர் அடிக்குது. இதுங்க ஒன்றுக்குள்ளே பிசாசுங்க வந்துருச்சு. வாங்க மூக்குலையே மூக்கு ஷாட். காய்ஸ் இந்த இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லா கேம்ஸுங்களுக்கும் ஸ்டோரி சொல்லட்டுமா தனியாக? அப்படி சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். டெத்து பார்க்கு இது அடி மிஸ் ஆகுது. டெத்து பார்க்கு தனி ஸ்டோரி இருக்குது. ஜிடிஎஸ் அண்ட்ரஸ் தனி ஸ்டோரி இருக்குது. ஐஸ்கிரீமுக்கு தனி ஸ்டோரி இருக்குது. எல்லாத்துக்கும் தனியாக ஸ்டோரி மட்டும் போடுறேன், கேம் பிளே எல்லாம் கூட. உங்களுக்கு அது ஓகேன்னா சொல்லுங்கள், அதையும் போடுறதுக்கு நான் ரெடி. இந்த குண்டு தக்காளி வேறு வருது. ஆனால் இவன் இந்த கண்ணு முன்னாலும் வேஸ்ட்டு. எங்கே சாகு பார்ப்போம், செத்துப்போ. எங்கே எல்லாம் ஊறப்பட்ட நாய்க்கிட்டிங்களா வருது. போங்கடா, ஸ்டார்டிங்கில் தான்டா பயந்தேன். இப்போ உங்களை பார்த்து பயமே இல்லை, போங்கடா. ஆமாம். எங்கே அவனை காணோம்? என்ன ஆள் மறைஞ்சிட்டானோ? வந்துட்டான்ல. வாங்குடா அடி. கண்ணுக்கிட்டே ஷாட்டு. இன்னும் 2 அடி அடித்தா சுற்றி போயிடுவோம் மாடு. எங்கே இப்போ என்னது கரெக்டாக? ஐயோ டப்பாவில் பட்டுருச்சு அடி. டப்பா செதறுது. இருறா உன்னை நான் வந்து எப்படினாலும் அடிக்கிறேன்டா. இருறா உனக்கு கண்ணுக்கிட்டே ஷாட்டுறா. வாங்கடா. இன்னும் 1 அடி அடித்தா செத்து போயிடுவான்னு நினைக்கிறேன். எங்கே ஐயோ இது ஒன்று சைடில் எனக்கு கொண்டுறோம். வாங்குடா. வாயிலே அடி. டிஃபீட் த க்ளவுன். முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு கைஸ். அவ்வளோதான், இதோட கேமே முடிஞ்சிருச்சு கைஸ். இப்போ என்ன கட்சின்னு வருது பார்ப்போம். சார்லி அண்ட் லில்லி எஸ்கேப் த சிட்டி அண்ட் ரீச் த பார்டர் ஆஃப் த எவாக்குவேஷன் ஜோன். அதாவது இவங்க 2 பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்களாம். இவங்க 2 பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இப்போ சார்லிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரொடெக்ஷன் டவரை ஆக்டிவேட் பண்ணதுனால ட்ரீம் கேச்சர் 2.1 ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. ஏன்னா அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நார்மல் லைஃப்க்கு எல்லோரும் கூட்டிகிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதோட கேமே முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை கைஸ், பை. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். see you soon. Bye guys, bye.